நீ வந்தன்னா எனக்கு வந்து இஸ்லாம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்கியிருக்கு. அப்போ எங்களுக்கு தொங்கு சபை வரும். இல்லை நீ ஒரு ஸ்பாய்லர் போய் நெல்லு பிரிச்சிரு, ஓட்டை பிரிச்சிரு, போ போய் தொலை போ. இந்த அஜெண்டாக்காக இறக்கப்பட்டவர் தான் விஜய். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை விஜய் வந்து கடுமையான எதிர்த்து ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதோடு நான் மன்னிப்பு கேட்டுறேன். கட்சிக்குள்ளே பாதி பேர் ஆர்எஸ்எஸ், பாதி பேர் பிஜேபி. வந்து இருக்கிற அத்தனை குற்றவாளிகளும் இருக்கிற ஒரு இடமா வந்து தாவேக்க கூட. ஆமாம், லெஃப்ட் பாண்டி இப்படி இவர் தனியாக சேர்த்துக்கிட்டு வர்றாரு. அவ்வளோதான். மரிய வில்சன் இப்படி பல ரவுடிகளை இவர் சேர்த்துட்டு வர்றாரு. ஒரே ஒரு தடவையாவது ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல அப்படின்ற சென்டிமெண்ட் சைக்கோங்க. நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், பல கோடியை விட்டு வந்திருக்கேன். தாய்மாமன் சீர்வரிசை, பெரியப்பா கைவரிசை, எழுத்த வீட்டுக்காரன் முறை வரிசை, மறுபடியும் அந்த பின்னோக்கி போகிற திட்டங்கள். இவ்வளோ அடிமுட்டாளான ஒரு ஆளாக இருக்க பாரு. அவங்களோட நிலைமை என்னென்னா, அவங்களுக்கு எதிரின்றது இப்போ யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் எதிரி. போன வாட்டி வாங்கின 8க்கு கீழே 1 போயிருச்சுனால அசிங்கப்பட அண்ணனுக்கு. அதனால் அவர் வந்து ஒரு 9% ஓடிக்கிட்டு இருக்காரு. திமுகவில் யார் மீதெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்களோ, யார் மீதெல்லாம் புகார் வந்துருக்கோ எல்லாரையும் தூக்கிட்டாங்க. இந்த வாய்ப்புனா இன்னொரு வாய்ப்பு இல்லை, மாநிலத்தில் எனக்கு துணை பொறுப்பு கொடுக்கும் அவ்வளோதான் அப்படின்னு அனுசரிச்சிடும். எல்லாருக்கும் ஷானவாஸ் தூக்கிட்டாங்க. ஐயோ போச்சு, ஐயோ 2 பேர் எதாவது பேசினாங்களா? இந்த முடிவை அவங்க அந்த கட்சி 2 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துருச்சு. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கணும். ஆமாம், நிச்சயமாக கொடுத்துருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோமா? வணக்கம். வணக்கம். வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இவ்வளோ லேக் இருக்குது. ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க எலெக்ஷனை சந்திக்கிறது? எல்லாம் பாஜக சொல்கிறது தான். நெல்லு நீ ஒரு ஸ்பாய்லர் போய் நெல்லு பிரிச்சிரு, ஓட்டை பிரிச்சிரு, போ போய் தொலை போ. அவ்வளோதான். ஆர்டர் தான், போய் ஓட்டை பிரித்து கொடுப்போம். நீ வந்தன்னா எனக்கு வந்து இஸ்லாம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்கியிருக்கு. அப்போ திமுக கூட்டணி கொஞ்சம் வலு இழக்கும். அப்போ எங்களுக்கு தொங்கு சபை வரும். அப்போ நான் எதிர்கட்சியாச்சும் வரணும். இல்லைன்னா இந்த அஜெண்டாக்காக இறக்கப்பட்டவர் தான் விஜய். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை விஜய் வந்து கடுமையான எதிர்த்து ஒரு போராட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதோடு நான் மன்னிப்பு கேட்டுறேன். ஒரே ஒரு போராட்டம், உடனே எஸ்ஐஆர்னு சொல்லுவீங்க. பாஜக பேரை மென்ஷன் பண்ணாமல், தேர்தல் ஆணையம் பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒருத்தனை கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கான்னா இந்தியாவிலேயே ஒரு கூமுட்டு அது விஜய் அண்ணன் மட்டுவாக தான் இருக்கும். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள். அப்போ அவர் ஏஜென்ட் தானே. கட்சிக்குள்ளே பாதி பேர் ஆர்எஸ்எஸ், பாதி பேர் பிஜேபி. பாண்டிச்சேரியில் 6ல் 5 பிஜேபி. அது ஒரு ஊழல் அமைச்சர். நான் சொல்லலை, விஜய் சொன்னார். பாண்டிச்சேரி போகும்போது இங்கே ஊழல் செய்து ஒரு அமைச்சர் மாட்டிக்கிட்டாரு, அவரை பதவியிலேருந்து எடுத்துட்டீங்க, இன்னொரு அமைச்சரை போட்டிருக்கீங்க, அவருக்கு இலாக்காவை கொடுக்கல அப்படின்றாரு. ஊழல் பண்ணி பதவியிலேருந்து எடுத்தாங்கன்னு சொன்னார்ல ஒரு அமைச்சர், அவருக்கு தான் விஜய் சீட்டு கொடுத்துருக்காரு பாண்டிச்சேரியில். ஒருவேளை தாவேக்கால வந்து சேர்ந்ததுனால இவங்க எல்லாம் புரிதர்களா மாற்றிருப்பாங்க, அவங்க தான் சொல்றாங்களே. அது வந்து அப்ப இது பாஜக டெக்னிக் தானே. நான் இப்ப சொன்னது உண்மைதானே. பாஜக தானே அவனுங்க. பாஜக இப்படிதான் பண்ணும். எல்லா வழக்கும் இருக்கும். அஜித் பவார் மனைவி மேலேயும் பயங்கரமான வழக்குகள் சேர்ந்து அடுத்து கொஞ்ச நாள்ல கிளியர் ஆயிருச்சு. சிம்பிள். சேர்ந்த உடனே கிளியர் பண்ணிடலாம். எங்கேயாவது தீய சக்திகளா இருந்தா இந்த 4 வருஷத்துல சிபிஐ இடி வழக்கு இருக்கிற அதிமுக வீடுகள்ல எத்தனை பேர் வீட்டுல வழக்கு விசாரணை ரைடு போச்சு? இல்ல இந்தியா முழுக்க பாஜகவுடைய வீடுகள்ல எத்தனை பேர் வீட்டுல இடி ரைடு போச்சு? நாயனார் நாகேந்திரன் வீட்டுக்குள்ள ஏன் இப்போ வரைக்கும் ரைடு போகல? 4 கோடி மாட்டுச்சுல்ல. ஒரு சாதாரண ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மோப்பம் பிடிச்சி ஒடியாந்து ஒரு வழக்கை போட்டு நேரு மேலே வந்து சிபிஐ வழக்கு போட்டே ஆகணும், விசாரிக்கணும், ஸ்கிரீன்ஷாட் மாட்டிக்கிச்சு, ஏதோ நடந்திருக்கும், ஓடியாடுறோம்ல. கையங்களவுமா 4 கோடி மாட்டியிருக்கு. மேனுவல் ப்ரூஃபாக ஒரு ஆள் வாக்குமூலம் கொடுக்குறான், இது வந்து நாயனார் நாகேந்திரனுடைய தேர்தலுக்காக கொண்டு போன பணம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் போகலை? ஆருத்ராவில் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது, அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு இருக்குது. ஏன் வரலை? இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டுக்கே இவ்வளோ சொல்கிறீங்கன்னா, அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு லேண்ட் வாங்குறாரு. அதை அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா நான் தான்றாரு. கடனே வாங்கிக்கிட்டு இருக்க, நீ தான் சொன்ன 1 லட்ச ரூபாய் என் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறேன்னு. ஏன் இவர் வீட்டுக்கு ஈடி போகல? பெங்களூர்ல 2220 கோடியா அவ்வளவு கோடி மதிப்புல அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு ஏன் எப்படி இவருக்கு இவ்வளவு காசு வந்துச்சு? கோடி 220 கோடி 234 கோடி. அப்ப அவர் வீட்டுக்கு ஏன் ரைடு போகல?
இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணா எப்படி போகல? அப்ப நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க? இந்த டேக்கு தான் விஜயம் பண்றாரு. என் கூட ஊழல்லாம் போயிருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் நீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வாங்க, நாங்க வாஷ் பண்ணிடுறோம், வாங்க கூப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிற அத்தனை குற்றவாளிகளும் இருக்கிற ஒரு இடமா வந்து தாவேக்கா கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எடுத்து. ஆமா, இதுவும் பாஜக ட்ரிக் தான். படப்பை குணா, வெட்டு ரவி, மாட்டு பாலு இப்படின்னு பல பேரை அண்ணாமலை ரவுடி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம விஜய் என்ன சேர்க்கிறாரு, சுந்தரகாண்டியன், லெப்ட் பாண்டி, இப்படி இவர் தனியா சேர்த்துக்கிட்டு வர்றாரு. அவ்வளவுதான். மரிய வில்சன், இப்படி பல ரவுடிகளை இவர் சேர்த்துட்டு வர்றாரு. இது ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க யாரை எதிரின்னு சொல்றோமோ அதை தாண்டி சைலண்டா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. இப்படியான நபர்களை நம்புறாங்க அப்படிங்கும் போது ஒரு பயம் வருது. ஓட்டு போட்டுருவீங்கல்ல, உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், என்ன ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல, ஒரே ஒரு தடவையாவது ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல அப்படின்னு. சென்டிமெண்ட் சைக்கோங்க, சென்டிமெண்ட் சைக்கோ. என்னன்னா, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், பல கோடியை விட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சும்மா சென்டிமெண்ட் சைக்கோ. அவசர அவசரமா எல்லாத்தையும் விற்கிறாங்க. எதுக்கு? கட்சிக்காகலாம் இல்லை, மனைவிக்கு ஜீவானம்சம் கொடுத்துடக்கூடாது. ஓகே, மனைவிக்கு ஜீவானம்சம் கொடுத்துடக்கூடாது. இவ்வளோ ஒரு அல்ப புத்தி தான் அவர், அவ்வளோதான். இவர் வந்து சென்டிமெண்ட்டாக நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அதாவது திமுக அரசு வந்து மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச தொகை இல்லை, மகளிர் உரிமை தொகை, அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து, இலவச பேருந்து இல்லை, இப்படி திட்டங்களை வச்சு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேணாம், உங்களோடது அது, நீங்கள் தான் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் சும்மா இதான் அவ்வளோதான், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இவன் நீ எங்கள் ஆம்பளைங்களை நம்பி தான் நீ இருக்கணும். தாய்மாமன் சீர், தாய்மாமன் சீர்வரிசை, பெரியப்பா கைவரிசை, எதிர்த்த வீட்டுக்காரன் முறை வரிசை, இப்படி மறுபடியும் அந்த பின்னோக்கி போகிற திட்டங்கள், பழைய கொண்டு போகிறது, அன்னபூரணி திட்டம், அப்புறம் இந்த மாதிரி இப்படி எல்லாம் கொண்டு போகிற. நீ எவ்வளோ அடிமுட்டாளான ஒரு ஆளாக இருக்க பாரு. இப்போ வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சாச்சு, எல்லா கட்சிகள்லையும் ஆல்மோஸ்ட் அறிவிச்சு முடிச்சுட்டாங்க, வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு? வேட்பாளருக்கு முன்னாடி 53 சொன்னாங்க. அது கட்சியில இருக்கவங்க 45, செங்கோட்டையன் 45, 108 அப்படிலாம் இருந்த எதிர்கட்சிகளே இருக்க முடியாது, நீங்க மட்டும் தான் இருக்க முடியும்ன்றதெல்லாம் நமக்கே தெரியும். இப்ப இறங்கி இருக்காங்க 20 அப்படின்னு. எலெக்ஷன் கொஞ்சம் நெருங்கும் போது 10 அப்படி வரும். இல்ல இப்ப அது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்க இந்த ஓட்டிங் எப்படி ரிசல்ட் மாறும்ன்றத நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். 10 தான் வரும், 10 வரைக்கும் வரும்ன்ற நம்பிக்கை. அது புதுசா கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் தான். விஜயகாந்துக்கும் அப்படிதான், கமல்ஹாசனுக்கும் ஒரு 5 6 என்னமோ வந்துச்சு. அது புதுசா வர எல்லாருக்கும் அப்படிதான் வரும். அதுக்கு மேல எல்லாம் தாண்டாது. அந்த அளவுக்கு லூசு பசங்க முட்டாள்தனமாலாம் மக்கள் யாரும் இல்லை தமிழ்நாட்டில். இந்த குட்டி குசுமா பாதி பேர் செய்கிறானுங்க. உண்மையிலேயே எஸ்ஐஆர் வேலையை காட்டிடுச்சுன்னா அண்ணனுக்கு 5 தான் வரும், அவ்வளோதான். எஸ்ஐஆர் ஆப் அடிச்சது யாருக்குன்னா விஜய் ரசிகர்களுக்கு தான். விஜய் ரசிகர்கள் தான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கான் எஸ்ஐஆரில். நான் கேட்குற எல்லார்ட்டையும் என் ஓட்டை தூக்கிட்டாங்கண்ணே, எப்படா கடைசியாக ஓட்டு போட்டேன், இல்லைண்ணே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமு. அப்போ இருக்கா தம்பி, மன்னிச்சது கஷ்டம்தான். திடீர் நீ அந்த ஃபார்ம் நம்பர் போட்டியா, இந்த ஃபார்ம் என்னண்ணே என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு வேண்டாண்ணே, சரி ஓகே வேணாம் அப்படியே இருந்துரு. பாதி பேருக்கு ஓட்டு போச்சு அவங்க இல்லையே. அப்போ இப்போ நீங்கள் அந்த ஓட்டு எஸ்ஐஆர் இவங்களுக்கான நெருக்கம், இவங்க முதல்ல கேம்பெயின் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல. இன்றைக்கி போய் பண்ணிவிட்டு 2 நாள் விஜய் தூங்குவார், 3ஆவது நாள் மறுபடியும் வருவார், எழுதி தரேன், மறுபடியும் 2 நாள் தூங்குவார், 3ஆவது நாள் எங்கேயாவது வருவார். இப்படி தான் அந்த கேம்பெயின் நடக்க போகுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு குணம் இருக்குது. யார் வேட்பாளர்? இந்த அவர் தான். எத்தனை முறைங்க இந்த தெருவுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லையே ஓட்டு கேட்டு கேட்பாங்க. நீ வந்து இந்த ஒரு தடவை கூட வந்ததே இல்லையா, உனக்கே ஓட்டு போடணும், ஓட்டு கேட்கவே நீ வரமாட்டேற, அப்போ எப்படி நீ எங்களை தேடி வருவ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்காருமா, அப்போ ஒரு தடவை தான் வந்திருக்கியா, இந்த தொகுதியில் நிற்கிற, ஏன்னா இந்த தொகுதியில் மொத்தம் ஒரு 50 நகர் இருக்குமா, 50 நகரில் ஒரு நாளைக்கு 10 நகர்னு போட்டால் கூட நீ 4வது வாட்டி நீ வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க. விஜயால் எல்லாத்துக்கும் போக முடியாது, வேட்பாளர்களால் போக முடியும்ல, வேட்பாளரும் போயிருக்கணும், ஏன் வரல அப்படின்னு கேட்டுருவாங்க. கேட்டால் மாட்டிப்பாங்க, அவ்வளோதான். அவங்களும் சுத்த மாட்டாங்க. அப்போ பிரச்சனை இருக்குது, மாட்டுவானுங்க. இந்த தேர்தல் தாவேக்காவுக்கு முழுக்க முழுக்க லாபி தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். புசியானு சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆதவ் வந்து இதெல்லாம் சம்பாதிக்க மாட்டார். ஆதவ் வந்து வேற, ஆதவோட லாபி தனி. சில்லறையாலாம் சம்பாதிக்க மாட்டார், அவர் அடித்தா வேற மாதிரி அடிப்பார். இது வந்து ஆதவ் வந்து ஒரு சும்மா ஒரு போட்டு பார்த்த ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது, அவ்வளோதான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு அப்புறம் பார்த்துக்கலான்னு பிளான் தான். புசியான சில்லறையாக சம்பாரிச்சு விஜயோட அதிகமாக சம்பாரிச்சிட்டார். இப்போது நாளைக்கு சொத்து பட்டியலை உண்மையிலே எடுத்தோன்னா புசியான்னா பணக்காரனாக இருப்பார்.
அவர் தான் அமாவாசையாக வந்து உட்காருவார். சரி, இன்னொரு 24 நாள் இருக்கு. எப்படி பிரச்சாரம் போகுது அப்படின்றத பார்க்க தான் போகிறோம். இறுதி கேள்வியாக வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லும்போது ஆமாம் 3வது கட்சி யார், 3வது இது யார் அப்படின்னு கேட்டிங்க. அதனால் என்டிகேவை இழுக்காமல் போக முடியாது. இப்போ அவரும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து வேட்பாளர்கள் அறிவித்து அவரும் பிரச்சாரம் வழக்கமாக அவர் பண்ணுறது தான். தேர்தல் இருக்கோ இல்லையோ அவர் எல்லா தொகுதியிலையும் ஒரு கூட்டத்தை அந்த தொண்டர்கள் வந்து நல்லா அவங்க பாட்டுக்கு நான் நல்லா பண்ணிக்கிருக்காங்க பாவம், அக்கா ஓட்டு போடுங்கக்கா மாற்றம் வேணுங்கான்னு பேசிக்கிருக்காங்க. அண்ணன் போய் தரித்திரம் பிடிச்ச மாதிரி போய் உனக்கு ஓசி எங்கள் ஆத்தா கேட்டாளா எங்கள் அப்பன் கேட்டானா நாளைக்கு ஓசியில் புள்ள கூட தான் தருவான் போவியா அப்படின்லாம் பேசி வச்சிருக்காரு. அப்போ அவன் வேட்பாளர் இப்படி பார்த்தான், சனியை முடிச்சவன் இங்கே நீ வந்து தொலைஞ்சிருக்க வேணாம், நான் அது பண்ணியிருந்தா கூட ஏதாவது பண்ணியிருப்பேன், எல்லாம் இவ்வளோ நாள் நான் கேம்பெயின் பண்ண எல்லாம் நாசமாக போச்சுன்னு புலம்புறாங்க. அவங்களோட நிலைமை என்னென்னா அவங்களுக்கு எதிரின்றது இப்போ யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் எதிரி. போன வாட்டி வாங்கின 8க்கு கீழே 1 போயிருச்சுனால அசிங்கம்டா அண்ணனுக்கு, அதனால 8லேருந்து 9 எடுத்தா போதும்டா, 8.5 எடுத்தா கூட போதும்டா, இல்லை 8 எடுத்தாலும் போதும்டா, அதுக்கு மட்டும் வேலை செய்யுங்கடான்னு மட்டும்தான் அண்ணன் சொல்லி கட்டளை கொடுத்து கீழே கேம்பெயினுக்காக இறக்கியிருக்காங்க. மற்றபடி அண்ணனுக்கு முதலமைச்சர் கனவுல ஒரு நாளும் கனவுல கூட வந்ததில்லை. அதனால அவர் வந்து ஒரு 9% ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த 9% கொடுத்துட்டா போதும், அவர் அரசியல் வாழ்க்கையில் அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு பிரதிபலிப்பார். ஓகே, இப்போ திமுக அதிமுக தான் உங்க பார்வையில வந்து இருக்கு. அதிமுகவோட வேட்பாளர்கள்லையும் நிறைய இது இருக்கு. இப்போ 2 கட்சிகளையும் பார்க்கும்போது எந்த கூட்டணி பலமா இருக்குன்னு உங்க பார்வைக்கு இருக்கு? இன்னொன்று திமுக கூட்டணி வந்து பலமா இருக்குன்னு நீங்க ஒரு பக்கம் சொன்னா கூட இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்த சலசலப்புன்றது நம்மளால வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள்ல அதிருப்தி இருந்தது, உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்தது. வெளிப்படையா சோஷியல் மீடியால நிறைய பேர் எழுதி போட்டாங்க, இது இப்படி நடந்திருக்க தேவையில்லையே, தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு ஒதுக்கியிருக்க தேவையில்லை, விசிகாவுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இப்படி இழுவரியில் இழுத்து கொண்டு போயிருக்க தேவையில்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அங்கே வந்து முஸ்லீம் கேண்டிடேட்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய வேட்பாளர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவாகவும் பேசப்படுது. பட் இது வந்து எந்த விதத்துலையும் வந்து தேர்தலில் ஓட்டு அரசியலில் இடையூறா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாங்கள் அதிருப்தியில் இருக்கோம்னு அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னாங்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தலைவர்கள் எப்பவுமே ஒத்து போற இடங்கள்ல தான் இருப்பாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்றது தானே இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது சொன்னாங்களா? இல்ல. இதுதான் இந்த தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தைக்குள்ள போயிடுவாங்க. பேச்சுவார்த்தைக்குள்ள ஒன்னா இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்து இல்ல கட்சி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில இருந்து வந்துருவாங்க. இங்க இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தொண்டர்களினுடைய மனநிலையில இருந்து அந்த வெறுப்பை நம்ம பார்க்க முடியுது. நடந்துட்டே 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் சொல்லல. 3ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களா இருக்கிற யாரும் சொல்லல. யாரு சொல்றாங்கன்னா திருமாவளவன் பேர்ல ஒரு ஐடி இயங்குது. அந்த ஐடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஐடி, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அது சொல்லுது, இந்த ஒரு தடவை நாங்கள் 8 சீட்டுக்கு ஓகே பண்ணுறோம், ஆனால் அடுத்த வாட்டிலாம் 2 இலக்கில் கொடுக்கலன்னா மயிராச்சு போனாச்சு நாங்கள் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். இதை பார்க்கும்போது திருமாவளவன் கூட்டமே பெருசாக இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு கட்சியாக வரேன். முதல்ல திருமாவளவன் கட்சியில் 8 சீட்டு, 8 சீட்டில் யாருக்கும் போன வாட்டி கொடுத்தவங்கள முக்கியமான நபர்கள்லாம் தூக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஷானவாஸ் தூக்கிட்டாங்க. ஐயோ போச்சு ஷானவாஸ் தூக்கிட்டாங்க, பாலாஜி தூக்கிட்டாங்கன்னு கொதிக்கிறீங்க. 2 பேர் எதாவது பேசினாங்களா? இந்த முடிவை அவங்க அந்த கட்சி 2 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துருச்சு. ஒரு லைவ்ல அவர் சொல்லிட்டாரு, இங்க பாருங்க சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு யாரும் கிடையாது, அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். அது சரியான விஷயமா தான். இப்போ நீங்க ஷானவாஸை இதுக்கு முன்னாடி எப்போ தெரியும்? இந்த டிபேட் ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிகமா தெரியும். சட்டமன்றத்தில் பேசும்போது தான் நமக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அதிகமா வீரியமா பேசும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷானவாஸை ஜென்சி கிட்ஸுக்கு யாருக்கு தெரியும்? அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் அந்த வாய்ப்பை அவர் சிறப்பா பயன்படுத்திருக்காரு. அப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, கொடுத்துருக்காங்க. ரைட்டு. தேமுதிகவுக்கு கொடுத்ததுக்கு திருமாவளவன் அவர்களே கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த கட்சி வந்து 2 தேர்தலை சந்திச்சு 2வது தேர்தலில் தான் எதிர்கட்சியா வருது. எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் வருதுன்னா அது வரலாற்றிலேயே ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் திமுக அதிமுகவை தாண்டி காமராஜர் காலத்துக்கு அப்புறம் எந்த கட்சியும் வந்தது கிடையாது, எதிர்கட்சியா கூட வந்தது கிடையாது. அப்ப இந்த கட்சி வந்திருக்கு, இது ஒரு பெரிய கட்சி. அப்ப அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னா இதை கொடுத்துதான் ஆகணும். இப்ப நீங்க தேமுதிக 5 கொடுத்தா என்ன செய்வாங்க? இது பாஜகவிலேயே இருந்திருக்கலாம்ப்பா, இது எதுக்குப்பான்னு பேசுவாங்கல்ல. 8 கொடுத்தாலும் அதான் பேசுவாங்க. அப்ப பேசுற வாய் பேசுவோம். இது தேமுதிக. கம்யூனிஸ்டுகளுக்கு வருவோம். கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கணும். ஆமாம், நிச்சயமாக கொடுத்துருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோமா
அப்படின்னு அவங்களே கேட்டுக்கிறாங்களா? இல்ல உண்மைதான். எல்லா கட்சி கூட்டங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க, நாமும் 10 வாங்கணும் 15 வாங்கணும், அந்த டிமாண்ட் பண்ற இடத்துல நாங்களும் நகரணும், அதுதான் நம்மளுடைய நியாயம், அதுதான் வேணும், அதுதான் நம்மளுடைய இது. ஆனா அந்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கோமா, அந்த எண்ணிக்கையை நாம் அடைகிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோமா? போன தடவை 6 கேட்டு 2 ஜெயிக்கிறோம், 4 பாஜகவுக்கு கொடுத்துருக்குறோம். இப்ப 6 வாங்கி 4 வாங்கியிருந்தோம்னா நம்ம குவாட் பண்ண முடியும்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம இன்னும் வேகமா செயல்படணும். சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறது நம்மளுடைய ஒரு அங்கம், அது மட்டுமே அங்கம் இல்லை, ஒரு அங்கம். அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளுடைய குரல் மைனாரிட்டியா இருந்தாலும் ஒழிக்கணும் அப்படின்றது ஒரு அங்கம். அதுக்கு இவங்க ஒத்து போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வந்து போய் பேச முடியுமா? நீங்க பேசி வாங்கணும், அவங்க பேசி வாங்கிட்டாங்க, இவங்க பேசி வாங்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த சூழல் புரியாது. சரியா? இது ரெண்டாவது, இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை. நான் கேட்குறேன், அதிமுகவில் வந்து பாஜக 27 வேணும் அப்படின்னு ரெக்வஸ்டா சொல்லியிருக்குமா, ஆர்டரா போட்டிருக்குமா? பச்சையா சொல்ல முடியும். ஹோட்டல்ல ஒருபோதும் பாஜக கூட கூட்டணியே கிடையாதுன்னு பட்டவர்த்தனமா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சுட்டு அமித்ஷா வராரு, பக்கத்திலே மௌனமா உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வராரு. 27 பாஜக கூட்டணி கட்சிகள், அதிமுக தலைமையில தானே தமிழ்நாட்டில் கூட்டணி, அப்படிதானே சொன்னாங்க. அப்போ கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள்லாம் எந்த சின்னத்துல நிக்கணும்? அதிமுக ஏன் தாமரையில நிக்குது? இதை எவனாவது பேசுனானா? ஏன்னா இந்த கூட்டணி பலமா இருக்கு, ஐடியாலஜிக்கலா ஒட்டி இருக்கு. இதை பிரிக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாம் பேசணும். ஒத்த சீட்டு, ரெட்டை சீட்டு, 3 சீட்டுன்னு இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் இவங்களோட காழ்ப்புணர்ச்சி, அவ்வளவுதான். இதுல நம்ம இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா செட் ஆனது. திமுக இந்த வாட்டி ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3வது நாள் ஒரு மக்கள் விரோத சட்டமோ இல்ல சட்ட ஒழுங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எவன் போராடுவான்? விஜயா? ஒருத்துக்கும் கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியா? கிடையாது. இங்க இருக்க கூட்டணி கட்சி தான் அழுத்தம் கொடுக்கும், இங்க இருக்க கூட்டணி கட்சி தான் போராட்டம் நடத்தும். நான் பட்டியல் போடுவேன், வேங்கையில எவன் போராட்டம் நடத்துறது? அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அமைப்புகள்ல இருக்க டிஒய்எஃப்ஐ, அடுத்து விசிகா, மாணவர் அமைப்புகள். இங்க துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் யாரு நின்னா? வேங்கை வயல்ல இது பரந்தூர் விமான நிலையத்துல யாரு நின்னா? சாம்சங் போராட்டத்துல யாரு நின்னா? இங்க போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஜனநாயக தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை இந்த கூட்டணியில இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கு. இவங்க அதுக்கு கூட லைக் இல்லை. அப்ப இவங்க இதை உடைக்கணும் அப்படின்னா இந்த சில்லற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, சில்லற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வாங்க எங்க கூட வாங்க, திருமாவளவன் அவர்களே உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், மரியாதை வச்சிருந்தேன், இப்ப போயிருச்சு, நீ பெரிய இவன் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிட்டாரு. யார்? வளர்ந்தவர் சில்பா குமார். இவர் வச்சுட்டாரா? இவர் ஐயோ நீங்களே மரியாதை குறைச்சிட்டீங்களா, சாரி, நீங்க இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆவீங்கன்னு தெரியாது, நாங்க நாளைக்கே கூட்டலன்னு வந்துடுறோம் அப்படின்னு விசிகா வந்துருமா? நீயே ஒரு சில்பா குமார், இங்கேருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க உன்ன, நீ சொன்னா நாங்க இது பண்றோங்களா? முதல்ல உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மரியாதை இருக்கா? உன் சொந்த கட்சிக்குள்ள மரியாதை இருக்கா? நீ எல்லாம் மேடல் ஏறி பேசலாமா? நம்ம திரும்ப கேட்கணும்ல. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ற வேலையை தான் இந்த கூட்டணியை உடைக்கிற வேலை பண்ணுவாங்க. ஒன்னு கேட்கிறேன், திமுகவுக்கு வருவோம். இப்ப கூட்டணி கட்சியை விட்டாச்சு, திமுகவுல யார் மீதெல்லாம் அதிருப்தியில இருக்காங்களோ, யார் மீதெல்லாம் புகார் வந்திருக்கோ எல்லாரையும் தூக்கிட்டாங்க. புதுசா நிறைய பேர் போட்டிருக்காங்க, படிச்சவங்களை போட்டிருக்காங்க, பெண்களை போட்டிருக்காங்க, இஸ்லாமியர்களை போட்டிருக்காங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் தான் என்டிஏ கூட்டணியில இருக்கு. இங்க இஸ்லாமியரோட எண்ணிக்கை அதிகம். இப்ப திமுக கூட்டணிக்கு வருவோம். திமுக கூட்டணியில மருத்துவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப சில பேருக்கு சீட்டு கொடுக்கல, கே நேரு வீட்டுல போய் பேசுறாங்க, அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. அவர் வெளியில வராரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அதிருப்தியில இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தாவேகாவில் நடந்துச்சா? அதிமுகவில் நடந்துச்சா? அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தாதனால அங்க சீட்டு கொடுக்காதவங்களாம் தாவேகாவை ஓடுறான். ஆனா திமுகவில் பேச்சுவார்த்தை, வாய மூடு, எதுக்கு அழுகாத, வாய மூடு, உனக்கு இந்த வேட்பாளரை உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா பேசுறாரு. பேசி சண்டை அமைதியாரு, கிளம்புங்க, அவ்வளவுதான். யார் யாருக்கு இப்போ எங்கள் தொகுதியில் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கல, அப்போ அவர் என்ன சொன்னா, எனக்கு கட்சி எனக்கு இன்னைக்கு சீட்டு கொடுக்கலனா நாளைக்கு எனக்கு அது மாவட்ட செயலாளராக என்னை பார்த்து அழகு பார்க்கும், அவ்வளோதான். இந்த வாய்ப்புனா இன்னொரு வாய்ப்பு இல்லை, மாநிலத்தில் எனக்கு துணை பொறுப்பு கொடுக்கும், அவ்வளோதான் அப்படின்னு அனுசரிச்சிரும். நீங்கள் திமுகவில் சீட்டு கொடுக்கலன்னு யாராவது ஒருத்தர் தாவேக்கா போயிருக்கானா? ஏன் போகலை? பிகாஸ் திஸ் இஸ் அன் ஐடியாலஜி கூட்டணி, அவ்வளோதான். இதை வந்து இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதை வந்து இவங்க அதனால எப்படியாவது உடைக்கணும், ட்ரிகர் பண்ணணுன்றதான் இவங்க மோட்டிவ். இந்த மோட்டிவ்ல தான் இவனுக்கு இயங்குவானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம தேர்தல் வேலையை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும்.
ஓகே, நிச்சயமா தேர்தல் நெருங்குற சமயத்தில் இன்னும் என்னென்ன வெளியில் வரப்போகுது அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு புதுசாக இப்போது 2026 தேர்தலில் களம் போட்டிருக்கக்கூடிய தாவேக கட்சி இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க, ஆல்ரெடி அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் முரண்பாடுகளாக இருந்தால் கூட ஒரு நம்பிக்கையோட களத்தில் சந்திக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்றது. மே 23ஆம் தேதி ஓட்டு போட்டுருவாங்க, மே 4ஆம் தேதி தீர்ப்பு தெரிஞ்சிரும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.